சிட்ரா டாக்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இப்போ நிறையா பெண்கள் பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு. அது இந்த காதல் பிரச்சனை இருக்கு, அடடா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு பிள்ளையை பெற்றா, அது முக்கியமாக இந்த பெண் குழந்தைகளை பெற்ற உடனே அந்த அப்பாக்களுக்கு என் தெய்வமே எனக்கு வந்துருச்சு, எங்கள் அம்மாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க அப்பாக்கள். அம்மாக்கள் எடுத்துட்டா அவங்களுக்கு என்னென்ன வேணும், அந்த முடியை வளர்க்குறது, முடி பெருசாக வரலைன்னா, என் மகளுக்கு முடி பெருசாக வரலைன்னா அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அது நிறையா ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, ஆயில் எடுத்து நிறையா முடி வளர்க்குறது, அந்த பொண்ணை அப்படியே அழகுபடுத்துறது, அப்பா அம்மாக்களுக்கு உடனே ட்ரெஸ்ஸை வாங்காமல் மகளுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, என் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல கொடுத்து என் பொண்ணு நல்லா வாழணும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு அப்பா அம்மாக்களும் ஆசைப்பட்டு அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்து, அதே நேரத்தில் இப்போ செல் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்கு செல்லை 20,000 50,000 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாக்கள் பாருங்களே, ஒரு பட்டன் செல் இருக்கும் இல்லையா, 1000 ரூபா 1500 2000 ரூபா அந்த இந்த பட்டன் செல்லு அப்பா அம்மா வச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கோ இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கோ அல்ல 20,000 30,000 செல்லு வாங்கி கொடுக்குறது. இவங்க ஒரு செப்பல் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை மகளுக்கோ செப்பல் 1000 2000 வாங்குறது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து தனக்கு கிடைக்காட்டாலும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க பெற்றோர்கள். சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நான் படிக்கிறப்பா, என் மகன் அல்லது என் மக படிக்கணும், நல்லா வரணும், என் பேரு சொல்லணும், அப்படிலாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனா இந்த காதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை குடும்பமே நாசமாகுது, ஏகப்பட்ட குடும்பம் நாசமாகுது. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, நான் எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா அம்மா வேணான்னு சொல்லி அவனை நம்பி தான் நான் போனேன், போய் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு 5 வருஷத்தில் அவன் மேலே என்னை சந்தேகப்பட்டதுனால திருப்பி என்ன செஞ்சிடாப்புல, திருப்பி எங்கள் அம்மா அப்பா அம்மா வீட்டு வந்துட்டேன், அவனை வேணான்னு சொல்லிட்டேன். எத்தனையோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப அந்த மாதிரி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சில பேர் நல்லா இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கல்யாணம் காதல் பண்ணி போய் அவங்க நல்லா இல்லை அப்படின்னா திரும்ப யார் சப்போர்ட் பண்ணுறா, இந்த அப்பா அம்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு குழந்தைகளை உங்களை பார்த்து பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து எது குச்சி குத்திடக்கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, கல் குத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வயசுக்கு வந்துட்டா, வயசு வரதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறது, வயசுக்கு வந்தோன்னு இன்னமும் ரொம்ப கேர் பார்த்துக்கிறது. சில பேரில் அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, 2 வீலரில் போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூலில் கூட்டி வர்றது, நடக்க விடுறதில்ல. சில பேரில் நிறைய அப்பா அம்மாக்களுக்கு வீட்டில் வேலையை பார்க்க விடுறதில்ல. இல்லை நீ படிப்பா, அது பெண் பிள்ளைகளை கூட நீங்கள் படிமா, நீ வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாட்டு நல்லா படித்து மார்க் வாங்க, நான் வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன். இந்த அம்மாக்கள் இன்னமும் அப்படி நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. காரணம், தான் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா நிறைய பேர் இப்ப இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல பார்த்துக்கோம், தாய் மகள் வெட்டி கொலை. எதுக்காக? மக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் பல்லடத்துல போய் வேலை பார்த்துருக்கான். அங்கே உள்ள அம்மா மக இருக்காங்க, அவங்களும் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் ஆகி இந்த நியூஸில் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணினாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, தாலியை தூக்கி போட்டாங்க
அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகி கடைசியில் அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த அந்த காதல் பண்ணவன் யாரை வெட்டிருக்கான், அந்த பொண்ணையும் நாங்கள் கல்யாணம் பண்ணாங்க நாங்களே அந்த பொண்ணையும் வெட்டி கொலை பண்ணிட்டான், அவங்க அம்மாவையும் கொட்டி கொலை பண்ணிட்டான். என்னாச்சு, ஒரு லவ்னால கடைசியில் என்னாச்சு, அந்த குடும்பமே இல்லாமல் போச்சு. எப்படி அந்த அம்மா வந்து பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் நினைச்சீங்கன்னாக்க டைரெக்டாக அப்பா அம்மாட்ட சொல்லிடலாமே, என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடலாம்ல. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னுக்க நம்ம டிவியில் ஏகப்பட்ட நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு வந்து எம்டெக் படிக்க வச்சுருக்காங்க. அது பிஇ முடிச்சுட்டு எம்டெக் பிஜி படிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பொண்ணை. இப்போ எம்டெக் படிக்கும்போது அந்த பொண்ணு எல்லாம் ஒரு 21 22 வயசு வந்துருக்கும் வச்சுங்களேன். அந்த பொண்ணு சின்ன பிள்ளையிலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வளர்த்து அந்த 12th வரைக்கும் முடிச்சுட்டு, என் 12th என் பொண்ணு பிஇ படிக்கணும், ஏன் சாதாரண டிகிரி படிக்கக்கூடாதா, இல்லை என் பொண்ணு நல்லா பிஇ படிக்கணும், அதுக்கடுத்து எம்டெக் படிக்க வைக்கணும். அவங்க ஒரு ஏழை பொண்ணு, ஏழை குடும்பம் அந்த அப்பா அம்மாக்கள், ரொம்ப பணக்காரம் கிடையாது. ஆனால் பொண்ணை வந்து பார்த்து பார்த்து வளர்த்து எம்டெக் வரைக்கும் படிச்சு வச்சுருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டா, ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு. லவ் பண்ண உடனே பிரச்சனையாக போச்சு. ஏன்னா அந்த பையன் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கான். அந்த ஏரியா பையன்தான் மோசமாக நடந்ததுனால இவங்க கேஸ் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க அப்பா அம்மா போயிருந்தாங்க, அவங்க சொந்தங்களும் வந்துருந்தாங்க. அந்த மகளுடைய காலில் விழுந்து அந்த அப்பா அம்மா வந்து மகளோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. மகளே நீ வந்துருமா, ரொம்ப மோசமானவமா, வாழ்க்கை நல்லாமல் போயிருமா, வாமான்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அந்த பொண்ணு என்ன செய்ய தெரியுமா, காலை உதறி விட்டுட்டு அவன்கிட்ட போயிடுது. நினச்சி பாருங்களேன், ஒரு பொண்ணை வளர்த்து அது வளர்த்து பாருங்களேன், 20 வருஷம் பிறந்ததுலேருந்து பால் ஊற்றுறதுலேருந்து ஒவ்வொன்றையும் அப்பா மக்கள் பார்த்து பண்ண அப்பா மக்களுக்கு ஏன் இந்த கல்யாணத்தை பார்த்து பண்ண வைக்க முடியாதா? புரிஞ்சுதா? அது என்ன காதல்? அந்த ஒரு மாச காதல், 2 மாச காதல், 5 மாச காதல், இது என்ன காதல் வேண்டி கிடக்கு என்று கேட்கிறேன். அதனால முக்கியமா வந்து பிள்ளைங்கள், மெயினா வந்து பெண் பிள்ளைகள் வந்து நீங்க அம்மா அப்பா ஓப்பனாக பேசுங்க. நீங்க படிக்கிறீங்களா படிங்க, இல்லை எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நல்லவங்க. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில், அதாவது டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெண்கள் பிள்ளைகளை முன்னேற்றத்தில் அப்பா அம்மாக்களை தவிர வேற யாருமே கிடையாது. அப்பா அம்மாக்கள் தான் முக்கியம். தான் பிள்ளைக்கு எது நல்லது நடக்கும், எது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அப்பா அம்மாக்கள் தான். நான் சின்ன பிள்ளைலேருந்து உங்களை வந்து ஒவ்வொன்றா பொத்தி பொத்தி வளர்த்த அப்பா அம்மாக்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் வைக்க தெரியாதா? நினைச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு, ஒரு பொண்ணா லவ் மேரேஜ் பண்ணி 2 3 குழந்தை பையன் ஆயிடுச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா அவனால் வேற மாதிரி ஆகிட்டான். திரும்ப எங்கே வந்தாங்க? அவங்க அப்பா அம்மா வீட்டு தான் வந்தாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணி போனேன், எங்கள் வீட்டில் கேட்க மாதிரி போனேன், எத்தனை பேர் சொல்கிறாங்க வீட்டில் முடியாது சொல்லி தான் போனேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கம்பெனி எங்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது உள்ள பழக்கம், அவனை நம்பி போனேன், நான் ஒரு 4-5 வருஷம் அங்கே இருந்து பார்த்தேன், எனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா அவன் வந்து ரொம்ப சந்தேக பேருவழியாக இருக்கான். அதனால் என்னாச்சு, நான் வந்து வீட்டு விட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாட்டில் இருக்கேன். என் பையன் என்னோட 2 தங்கச்சியை பார்த்துக்கிறாங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க, நான் பார்த்துக்கிருக்கேன், என் பையனுக்கு இப்போ 4 அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. யாரு பார்க்க? இதே இந்த பொண்ணு முதலே அம்மா அப்பாக்கள் கேட்டாங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல பார்த்துப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பழகி பார்க்கணும், அது பழகி பார்க்கணும் என்ன இருக்கு, ஏன்னா அப்பா அம்மாக்கள் விசாரிச்சு அதுலேயும் ஒன்று தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அப்பா அம்மாக்கள் பார்க்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வாங்க நிறைய, முக்கியமாக பெண் பிள்ளைகள். ஏன்னா நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்னொன்று அப்பா அம்மாக்களோட வாயில் மட்டும் இருந்தோம் அப்படின்னா முன்னேற்றமே கிடையாது.
100% நீ யாரும் கூட உங்களை வந்து தப்பாக பேசட்டும், ஆனால் அப்பா அம்மாக்களுடைய வாயில் மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற முடியாது. ஏன்னா அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு கையில் செல் இருக்கிறனால இன்ஸ்டாகிராமோ, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு அப்படி என்னென்னமோ பார்க்குறீங்க. உடனே பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரிய மாட்டேது. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள், நான் சொல்வதில் தவறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருடைய அப்பாக்களுடைய மனநிலை அவ்வளோ கொதிச்சு போயிருப்பாங்க. சில பேர்லாம் வந்து மகள்களே கொண்டிருக்காங்க. காரணம் என்னங்க, அவங்களுக்கு விருப்பு. ஏன்னா வாழ்க்கை பூரா நம்ம பண்ணி பார்த்தோம், 20-25 வருஷமாக பார்த்தோம் இந்த பொண்ணை, நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கோபத்தில் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் வந்து திரும்ப நிறைய மக்கள் ஏன்னா கொண்டோம் அப்படின்னு நினச்சாலாம் உண்டு. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அதனால் நல்லா யோசிங்க. பெண் பிள்ளைகள் முக்கியமாக அம்மா அப்பா தவிர உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஜீவன் யாருமே கிடையாது. அது முதல் மைண்ட் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் நீ கல்யாணம் ஆயிட்டுனா கூட அடுத்த ஹஸ்பண்டும் கண்டிப்பாக உங்களை 100% பார்ப்பாங்க. ஆனால் ஒரே ஜீவன் அப்படின்னா அப்பா பெற்றோர்கள் தான். அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்க குழந்தைகள், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக விசாரித்து நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அவங்களே நல்லா விசாரிக்கும் போது கெட்ட இல்லை நம்ம பொண்ணு நல்லா இருக்காது இங்கே போனால் அப்படின்னு நினச்சா அவங்க சொல்கிறது கேளுங்க. நல்லா படிங்க. நீங்கள் படித்து நல்ல ஒரு வேலையை மட்டும் வாங்க. வேலை வாங்கினீங்கனாக்க நீங்கள் நினைக்கிறத விட நல்லா ஒரு மாப்பிள்ளை வந்து வரன் வரும். அந்த வரன் மூலமாக உங்கள் குடும்பம் நல்ல முன்னேறும். அதனால் முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே பார்க்கும்போது மனசு ஒன்றும் என்னடா பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க, இப்படி போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப வேண்டியிருக்கு. பார்க்கவே ஒரு மகள் ஒரு அம்மா அவங்க எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மகளை பெற்றுட்டா அடாடாடா அவங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க அம்மா அப்பாக்கள். அதனால் பார்த்து உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கோங்க. நல்லா படிங்க. இன்னும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நினைக்கிறத விட நல்ல இடத்துக்கு போயிடலாம். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.